சார். ஓகே சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் டெங்கனிக்கோட்டை மாவட்ட உரிமையியல் சார்பு நீதிபதி மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களில் அதற்கான வழக்கறிஞர் சங்கத்தின் 25, 26 மற்றும் 26, 27ஆம் ஆண்டுக்கான வழக்கறிஞர்கள் நிர்வாகிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதனை முன்னிட்டும் இன்று பிரிவுபச்சாரம் கொண்டுள்ள இங்கே சார்பு நீதிபதி மற்றும் மாவட்ட உரிமையியல் நீதிபதி அவர்களுக்கான உபச்சார நிகழ்வாகவும் இன்று டெங்கனிக்கோட்டை பார் அசோசியேஷனில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் சார்பு நீதிபதி, மாவட்ட உரிமையியல் நீதிபதி மற்றும் கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வழக்கறிஞர் நண்பர்களும் மற்றும் இங்கே இதர பார் அசோசியேஷன் வழக்கறிஞர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கொண்டார்கள். తెలుగు రమణన్ మాట్లాడు మీడియా అందరికీ నమస్కారం. ఈరోజు డెంకనికోట நான் விட்டதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க. అందరికీ నమస్కారము. ఈరోజు ఒక మహత్తైన రోజును చెప్పొచ్చు. ఎందుకంటే జ్ఞానశేఖర్ నా మిత్రుడు, నా సహోదరుడు అనే చెప్పాలి. నాకు ఆయనకి మొట్టమొదటి స్నేహితుడు ఈ ఊరిలో అంటే నేనే. ఆయన ఈరోజు డెంకనికోట న్యాయవాదుల సంఘం అధ్యక్షుడిగా ఎన్నుకొని ఉన్నారు. అదే మాదిరిగా సెక్రటరీగా అరవింద్ మరియు శ్రీనివాస్ నా సహోదరులు అందరూ కొత్తగా ఎన్నుకొని ఉన్నారు. మరొక విషయం ఏమిటంటే ఈరోజు ఇద్దరు జడ్జెస్ న్యాయవాదులు నేర్మయిగా ఉండి 3 సంవత్సరాలు ఈరోజు వాళ్ళు ట్రాన్స్ఫర్ అయ్యి ఉన్నారు. వాళ్ళ యొక్క ప్రోత్సాహము మాకందరికీ ఒక మార్గం లాంటిది. వాళ్ళు ఈ 2 జడ్జెస్ మా డెంకనికోట కోర్టుకి ఒక మంచి పేరు తీసుకుని వచ్చిండారు. ఇప్పుడు కొత్తగా వచ్చే జడ్జెస్ కూడా వాళ్ళు నేర్మయిగా ఉంటారనేసిందే మరియు కోర్టుకు వచ్చి మంచి పేరు సంపాదిస్తారని కోరుకుంటూ నా యొక్క చిన్న ఉపన్యాసాన్ని ముగిస్తున్నాను. జై హింద్. జడ్జిలను చంద్రశేఖర్ అసిస్టెంట్
இப்போ வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா பெருமையா சொன்னீங்க. என் நண்பர் வந்து இந்த நாள் வந்து 9 வருஷம் இருந்தாங்க. Make the seniors and beloved juniors and colleagues எல்லாத்துக்கும் good afternoon to everybody. இந்த ஊர் வந்து நான் வந்து ஒரு பெரிய இவ்வளோ டேலண்டான லெஜண்ட்ஸை நான் மீட் பண்ணுவேன், இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கேசஸ் இருக்குன்ற ஒரு எண்ணத்துல வந்தேன். ஒரு ரிலாக்ஸேஷன் மூட்ல ஒரு 7 to 8 months வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்துட்டு போனோம்னு தான் வந்தேன். நான் இங்க வந்து என்னோட கட்டுகள் பார்க்கறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த ஊரை வந்து 30 years rule legends they have ruled. ARP, SRP, SG. நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸே அதான் சொல்றேன், அந்த மாதிரி லெஜண்ட்ஸை ரூல் பண்ண போகிறாரு. யூ ஷுட் டேக் them as a model. இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களோட டிவோஷன், அவங்க இன்னைக்கும் வந்து அவங்க 3 பேரும் மணி கோசம் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பொழுது போறாங்க, பேஷன்ஸ் கோசம் வந்திருக்காங்க. அவங்க இருக்கிற கமிட்மெண்ட் என்னன்னா as a junior நமக்கு 10 மடங்கு. அதனால ஜூனியர்ஸ் தயவு செய்து உங்களோட அவைலபிலிட்டி ஆபீஸ் அண்ட் கோர்ட் நீங்க ஜாஸ்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீனியர்ஸ் கிட்ட நீங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. சீனியர் உங்ககிட்ட கூப்பிட்டு நீங்க கிராஸ் பண்ணுங்க, நீங்க வந்து சீஃப் எடுங்க, நீங்க ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஆபீஸ்லயுமே சொல்ல மாட்டாங்க. யூ ஹேவ் டு கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி அதை எடுக்கணும்னா யூ ஷுட் சீனியர் ஃப்ரேம் பண்றப்ப நோட்ஸ் எடுங்க, கிராஸ் எழுதி கொடுங்க. இது நேற்று படிச்ச சீனியர் எனக்கு இதெல்லாம் இருக்குங்க, இந்த மாதிரி நான் எழுதி கொடுத்துருக்கேன், இது வந்து எந்த அளவு இருக்குன்னு அவங்க கொடுங்க. ஸ்டேட் யூ ஷுட் ரைஸ் பர்சன். ஏன்னா இட்ஸ் a valuable day you are missing. இன்னைக்கு நம்ம ப்ரொஃபஷன் வந்து மிகப்பெரிய மைண்ட்ன்றது யாருமே நினைக்க மாட்டேங்குது. இதுல நம்ம ஸ்டேஷன் பிராக்டிஸ் டெய்லி பிராக்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க. பி சின்சியர் அண்ட் லாயல் டு யுவர் ப்ரொஃபஷன். ஒன் டே இந்த ப்ரொஃபஷன் உங்களை கைக்கு எட்ட முடியாத இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அந்த 5 years ஒரு சக்சஸ்ஃபுல் லாயரா இருந்தா போதும். சீரியஸ்லாம் தெரியும் 5 years ஒரு சக்சஸ்ஃபுல் லாயரா இருந்தாங்கன்னா பல ஜெனரேஷனுக்கு தே கேன் ஏர்ன் மணி. அந்த 5 years வந்து ஒரு லாயர் லைஃப்ல ஃபர்ஸ்ட் 5 years இருக்கும், மிடில் 5 years இருக்கும், லாஸ்ட் 5 years இருக்கும். ஸோ ஜூனியர்ஸ் நான் உங்களோட பிரதரா உங்களுக்கு நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பி சின்சியர். நீங்க படிச்சுக்கோங்க. நான் வந்து எஸ்ஆர்பி சார் பேசுறதுக்கு நிறைய தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரோட ஏஜுக்கு அவர்கிட்ட இருக்க கேஸுக்கு இதெல்லாம் மீறி he gets time to equip yourself. அப்ப நம்மலாம் எவ்வளவு எக்யூப்போம், இன்க்ளூடிங் மீ. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் அந்த கம்ப்யூட்டரா தான் இருக்கு. அதே மாதிரி ஜூனியர்ஸ் தயவு செய்து கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா 6:30 கோர்ட் அது என்னோட அம்பு ரிக்வெஸ்டா கிராஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மேல ஒரு இது போட்டு பண்ணிடுங்க. கொடுக்கல வாய்தா கொடுக்கல, நான் கிராஸ் பண்ணிட்டேன், ஏன் கிராஸ் கண்டினியூஷன் வாங்கியிருக்கேன், ஏதாவது இருந்தா நீங்க பண்ணிக்கணும். அந்த மாதிரி யூ ஷுட் கிராப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி ஐ ஹேட் a very pleasant day. ரொம்ப என்ன சொல்றாங்க, நல்லா சீனியர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கத்து கொடுத்தாங்க. அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டா வந்து நிற்கலாம். தேங்க்யூ சார். எல்லா கேஸஸுமே நல்லா நடத்தி ஓட்டி கேசஸ் வந்து ஃபுட் கேஸ் எல்லாமே எல்லா கேசஸ் எல்லாம் ஒரு சொன்னதெல்லாம் நல்லபடியாக போச்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த டேஸ் கொடுத்தேன். அது ஹோப்ஃபுல்லி அடுத்த டேஸ் ஏதாச்சும் எவ்வளோ ஏதாச்சும் மார்க்கெட் அப்படின்னா இதனால சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ சார்.
இதர வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட நண்பன் சப்ஜெக்ட் ஐயா இந்த மை பிலோட் பிரதர் தினேஷ் ஐயா அவங்க ரெண்டு பேருமே எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன். இபிஎஸ் கையில் வளர்ந்து கோழி மாதிரி இருந்துச்சு. ஆனால் எந்த கோழி வரனால இந்த கோழி வந்து எல்லாம் ஒரு சப்ரீஷாக இருக்கோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய வந்து கூப்பிட்டு எமர்ஜென்சி நான் வேறு கடைசி எழுதி பார்ப்பேன். எழுதுனா சப்ரீஷ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது பேர் ஃபோட்டோ கேஸ் கொடுப்பாரு. சொன்ன ஒரே நம்பர் யாருன்னா அந்த லீகா பிரசிடென்ட் ராய்பூர் வந்து ஒரே டேட்டில் வந்தார். கூப்பிட்ட உடனே ஃபோன் போட்ட உடனே திருப்பி நாளைக்கு ஒன்றும் சப்ரீஷிங்க ஒன்றும் வரலன்னா வேலை சொன்னார். ஒரு ஃபோன் பண்ண அவ்வளோதான் வந்து ஐயா நான் பொண்ணு மேலே சப்ரீஷ் பண்ணிருக்காங்க ஃபோட்டோ கேஸ் பண்ணாங்க. ராய்பூர் நம்ம ஃபோன் வந்து ஏதாவது பிஸ்னஸ் எல்லாம் கொடுத்தாரு. எப்படி அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் ஃபீஸ் வாங்கணும், இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார். நான் அவருக்கே எவ்வளோ பார்த்து இதெல்லாம் மதிக்கிறீங்க வந்துட்டு இந்த வாழ்க்கை பிஸ்னஸ் வந்தாங்கன்னா பட்டன் போடுங்க, ஃபுல் ஷர்ட் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இது வந்து நீங்கள் வந்து கேஷுவலாக எடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போன வாரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு அட்வொகேட் பட்டன் போட வந்து கண்டக்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி 6 months கொடுத்தாங்க. சஸ்பெண்டட் ஃப்ரம் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் அந்த டிக்னிட்டி டெக்கோரம் கோர்ட்டை வந்து நல்லா காப்பாடும். ஏன்னா இது நம்மளுடைய கோயில், நம்மளை இந்த கோயிலுமே நம்மளோட நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா வேறு யாரும் கொடுக்குறாங்க. அதனால தான் அவர் வந்து எல்லாத்தையும் இனிமேல் ஃபாலோ பண்ணும். நிறைய ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நேரத்தின் காரணமாக பேச மாதிரி சொல்லு எல்லாரும் சுருக்கமாக நீங்கள் சாப்பிடலாம். ஆக்சுவலி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைவுன்றது இருக்காது உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. அங்கே வந்து ஒரு அதாவது ஜேஎம் ஜட்ஜ் பார்க்கும்போது எனக்கு ஒரு படித்த ஒரு இது ஞாபகம் வருது. என்னன்னா ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியம். அந்த என்ன அந்த ஓவியம் அப்படின்னா ஒரு புயல், அவ்வளோ புயல்லையுமே வந்து ஒரு மரத்தை வந்து அந்த பொந்துக்குள்ள இருக்கிற ஒரு மரப்பொட்டி வந்து கேப்சர், அவ்வளோ புயல் அவற்பாடுகள் இருக்கிற பட்சத்துலையும் வந்து அது அதனோட கூட்டில் அதனோட நிலைப்பாடுகள் அது இருந்தது. அது வந்து உலக புகழ்பெற்ற ஓவியமாக கருதப்பட்டு அதுக்காக வந்து ஒரு கவிதை வந்து எழுதியிருந்தாரு மனித வாழ்க்கையை ஒப்பிட்டு. என்னன்னா மனிதர்களுமே வந்து எவ்வளோ வெளியே வந்து இடர்பாடுகள் அதாவது கிடைக்கக்கூடிய வந்து சோர்ஸும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய சூழ்நிலைகள் வந்து சமூகங்களை மாற்றமாக இருந்தாலும் கூட வந்து அதனோட நெறிமுறைகள்ல வந்து அது இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மனிதர்களான நாமளும் ஒழுக்க நெறிமுறைகளையும் ஒழுக்க ப்ளஸ் வந்து அந்த ஒரு அந்த ஜட்ஜு காமன் எப்பவுமே அந்த கோர்ட்டுக்கு போகும்போது நான் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எத்தனையோ ஜட்ஜஸ் வந்து ஒரு பெட்டிஷன் கரெக்டாக இல்லைன்னா எடுத்து முகத்தில் இருந்ததுன்னு நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஒரு தப்பே இருந்தாலும் இதை வந்து கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஒரு கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த காமாக அந்த கோர்ட்டை வந்து லைக் அவ்வளோ குட் அவ்வளோ அண்ட் வந்து நான் ப்ரொஃபஷனாக ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸிங் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அப்போ நான் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஜட்ஜ் வந்து நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா பண்ணுங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என்கரேஜ் பண்ண ஒரு பர்சன். ஒரு மீடியம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்ஸ் வருது அப்படின்னா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அது அவ்வளோ இடர்பாடுகள் இவ்வளோ சோர்ஸும் நிறைய சூழ்நிலைகள் அவர் சுற்றி இருந்தாலுமே கோர்ட்டு போலீஸ் சோர்ஸும் ப்ரெஷர்ஸ் இருந்தாலுமே என்னைக்குமே வந்து ஒரு அந்த அந்த அதிகாரத்தில் இருக்கோமே கோவப்படணுமே அந்த மாதிரி ஒரு இருந்தது கிடையாது. அவ்வளோ காமமாக வந்து கோர்ட் டெக்கோரம் ப்ளஸ் வந்து அட்வொகேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணது அந்த ஜூனியர்ஸ் வந்து இது தப்பே
ஒரு ஜட்ஜ் அந்த கேட்டகரியில் இருந்து அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் வந்து நான் வந்து நிறைய வந்து கேசஸ் வந்து இருக்கும் போதே முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனாலும் வந்து ஒரு நிறைய வந்து விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த கேஸில் வந்து இப்படியெல்லாமும் நம்ம பண்ணலாமா, அந்த கொடுக்குற பீரியட்ஸும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து சப்ஜெக்ட்ஸ் சாரி அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்ததுன்னா 6 கழிவுகள் வந்து இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து 10 யானைகள் போனாலும் வந்து அது ஏன்னா மதிப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் ஒரு பர்சன். ஸோ வந்து ரிப்போர்ட் டெக்கோரம் அண்ட் வந்து ஒரு ஜூனியர்